கண்களை மூடி கத்திரேன். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் சிலுவையிலே தொங்கி தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Lord. ஒரு ஜெபமேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பற்றி எரிய வேண்டுமா சொல்லி கர்த்தரை தரிசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை பரிசுத்தத்துடன் தரிசிக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டும். உயிர்த்தெழுதலின் நாள்ல தடையாய் இருந்த கற்களை கர்த்தர் புரட்டி தள்ளினாரே, ஒரு தூதனை அனுப்பி தள்ள முடியாது என்று ஸ்திரீகள் நினைத்திருந்தும் இந்த கல்லை அவர் புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தார். பிரச்சனையாய் இருக்கிற அந்த நடு சுவரை கர்த்தர் குலைப்பார். நடு சுவரை கர்த்தர் அதம் பண்ணுவேன் என்று சொல்லுறார். தடைகளை உடைக்கிற கர்த்தர், தடைகளை உடைக்கிற கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். பட்சத்தில் இருக்கிறார். ஒரு வல்லமை கடந்து வருகிறது. கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கு என்னை தடைப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் வேலையில அது அகன்று போகிறது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமா இதோ காண்பிக்கிறார், பேசுகிறார். வல்லமை புறப்பட்டு வரட்டும் என் தேவனே, வல்லமை புறப்பட்டு வரட்டும். கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற நடு சுவர்களை கர்த்தர் உடைப்பீராக, உடைப்பீராக, உடைப்பீராக. இருளை இருளை வெளிச்சமாக மாற்றின கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாவீதை ஆடுகள் பின்னாடி போய்கொண்டிருந்த அவனை, அற்பமாய் எண்ணப்பட்டவனை, ரிகேபா தௌரிபலகதலபா ருதுனமௌஷா ரித்தே ரிகபௌ லத்தேரே ஷரகதலபகலபா
தடைகளை உடைக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் புறப்பட்டு வரட்டும். இதோ விடியற் காலையில பனியை போல இதோ கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவர் மேலே இந்த வேலையில விதைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விதைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி அக்கினி தா டகா தா லாபா தா டபா தா டகா லாபா சேனையை நடத்தி யுத்த தளபதி முன்னே செல்கிறார் என்று கர்த்தர் நீ பாட வைத்தது போல முன்னே செல்ல பண்ணும், முன்னே செல்ல பண்ணும். ரேகா பௌதலபா ரூத்த ரேகா பௌதா துரிபி ஷதடகதடகதலகடகதலபா அக்கினி இறங்கி வருகிறது. ஜாயின் பண்ண ஒவ்வொருக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகளை இன்றைக்கு பேசுவேன் என்று வாக்கு பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ரேபா காதா டீபா தூராமாலா ஷகடகலபா இந்த ரேமா வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அது புறப்பட்டு வரட்டும், அது புறப்பட்டு வரட்டும் தேவனே, அது புறப்பட்டு வரட்டும். ஆயத்தப்பட்டு வந்த ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தர் இதோ அந்த வெளிச்சத்தை தோன்ற பண்ணுகிறார். வெளிச்சத்தை தோன்ற பண்ணுகிறார். ரெகேபா ருதுலபா ரிபுதடபா ஷெக்கடகதலபா ரிபலகதன மதரபதலபகதபா அக்கினி 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 கத்தேரி ஷதடகபா துரமலா ஷடகதடகதலபகலபகலபா தடைகளை உடைகிற கர்த்தர் பட்சத்தில் நீர் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி பிதாவே. உடைய சமூகம் எங்களுக்கு நித்திய பேரின்பம், சமூகம் எங்களுக்கு நித்திய பேரின்பம் எங்கள் தேவனே. ரூ பா தா டா பா கா தா லா பா ரீ பா தா ரிபா லா கபவு தரிமாலா ஷீரா ரகதா லகடகதலபா தடை கற்கள் உருண்டு ஓடுகிறதை பாருங்க. கர்த்தர் நீர் செயல்படுவீரா? ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமா பேசணும்னு நினைக்கிறாரு. prepared something, but I'm going to talk something through Holy Spirit. நோடு கூட திருப்பி கொள்ளுங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். இந்த ரிவைவல் பத்தி நான் பார்க்கணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் கர்த்தர் யாருக்கும் ப்ராஃபிட்டிக்கா பேசுறாரு, யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஜாயின் பண்ண ஒவ்வொரு கிட்டையும் கர்த்தர் அவர் இருதயத்தை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. என்னோடு கூட மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், பேஜ் நம்பர் 1076. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கையில வச்சு அல்லேலூயா சொல்லாமே. இந்த வசனத்தை கர்த்தர் ப்ராஃபிட்டிக்கா யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா கடந்து போவார்கள். சரி, அது ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் கடந்து போவார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாடி போனாதான் தடை உடை. அல்லேலூயா, ஆமென். அவர் நமக்கு முன்னாடி போலன்னா தடை உடையாது. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நமக்கு முன்னாடி கர்த்தர் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முசுக்கொட்டை செடியின் சத்தத்தை நீ கேட்கும் போது தாவீதே, யுத்தத்திற்கு நீ போகலாமா என்று கேட்கிறாய். நீ எனக்காய் அமர்ந்திரு. முசுக்கொட்டை சத்தத்தை நீ கேட்கும் போது நான் உனக்கு முன்பாக கடந்து போனேன் என்று நீ அறிந்து கொண்டு அப்பொழுது நீ போ, யுத்தத்தில் ஜெயம் பெறுவாய். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நம் வாழ்க்கையில் கர்த்தர் முன்னே கடந்து போவதற்கு முன்னே நாம் எதையோ செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்போம் என்றால், செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்போம் என்றால் கர்த்தரால அதை செயல்படுத்த முடியாது. ஒரே நிமிஷம்.
ம். கேக்குதா எல்லாருக்கும்? Praise the Lord. கர்த்தர் நல்லவர். சோ ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, நாம் தடைகளை உடைக்கணும் அப்படின்னு கர்த்தர் இடத்துல கேட்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால், தடையை உடைக்கிற கர்த்தர் நமக்கு முன்பே செல்லணும். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லாமா? என்னோடு கூட நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அதை அப்படியே எடுக்கிறேன் நானு. வாசிங்க. I think it is மத்தேயு கடைசி அதிகாரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதுதான் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். வாசிக்கலாமா? லூக்கா 24 அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 24 அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறே சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகி இயேசுவின் சரீரத்தை காணாமல். அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல போட்டிருக்கு, சில ஸ்திரீகள் எழும்பி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு தெரியல, ஆனா அவர்கள் எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்பட்டு, அதுல மரியாளும் ஒரு ஆள் இல்லையா? மரியாள், மகதலேனா மரியாள், இவளும் ஒரு ஆள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேற சில ஸ்திரீகளோட கூட கல்லையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும், அல்லது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்தை அவர்கள் கண்ணார பார்த்து புரிந்து கொள்ளணும். அதை பார்க்கிறதற்கு தடையா இருந்தது எது? இந்த கல்லறையில இருந்த கல். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? மார்க்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மார்க் 16 அதிகாரம் 1வது வசனம். ஓய்வு நாள் பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமான போது கல்லறையிடத்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, they had a biggest concern. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பிரச்சனை என்ன? கர்த்தருடைய கிரியையை பார்க்கணும். இந்த உலக தோற்றம் முதல் நடந்திராத ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு கல்லறையில ஒரு கல் தடையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை பார்க்க முடியாதபடிக்கு, உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, கர்த்தருடைய பெரிய சத்தியத்தை புரிந்து விசுவாசிக்க முடியாதபடிக்கு சில கற்களை மனிதனே தெரிந்தோ தெரியாமலோ நம் முன்னாடி போடுகிறான். அல்லேலூயா, ஆமென். அது மனிதர் போடுகிற கல்லாய் இருக்கலாம், அல்லது பிசாசு போடுகிற கல்லாய் இருக்கலாம். அது பேர் தான் தடைக்கல். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. தடைக்கல்லை உடைக்கிற கர்த்தர் நம் முன்னே செல்கிறார். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென்.
நாம் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைப்படுத்துகிற ஒரு கல் இந்த கல். அல்லேலூயா. கர்த்தரை அவர் இருக்கிற வண்ணமாக நாம் பார்க்க முடியாதபடிக்கு நம்மை தடைப்படுத்துகிற கல் இந்த கல். அல்லேலூயா. இதை கர்த்தர் இந்த நாளில் புரட்டி போடுவேன் என்று யாரிடமும் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம். திரும்ப ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அத சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் தடை கல்லை உடைத்து தகர்க்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வாசிங்க. யோவான் 11வது அதிகாரம். யோவான் 11வது அதிகாரம் 38ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். லாசருவின் கல்லறையின் இடத்துக்கு இயேசு வருகிறார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. இங்கே ஒரு கல் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த கல் எதை செய்கிறது? லாசரு வெளியே வராதபடிக்கு, லாசருவுக்கு கர்த்தருடைய சத்தம் போய் சேராதபடிக்கு ஒரு தடை கல் குகையின் வாசலில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். இயேசு இப்பொழுது சொல்லுகிற காரியம், லாசருவே எழும்பி வா என்று அவர் சொல்லல. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னது கவனிங்க. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். கைகளை தொழில் சொல்லலாம். ஆமென். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம் அச்சத்துல இருந்து சொல்கிறார், என் மகன் உயிர்த்தெழுப்பப்படும்படியாக கல்லை எடுத்து போடுங்க. ரூபா தூராமா ஷக்கா தூராகதலாபா. அந்த தடக்கல்லை ஒட்டச்சி போடுங்க. அந்த தடக்கல்லை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் அந்த கல்லறையில குகையில மரித்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னை தடைப்படுத்துகிற ஒரு கல், அதை என் உயிர்த்தெழுந்த கர்த்தர் விளக்கினார். அல்லேலூயா. ஆமென். நாம் மரித்தவர்களா இருக்கிறோம். செத்து போனவர்களா இருக்கும். நாம் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:1. ஆமென். மரித்தவர்களாய் இருந்த உன்னை அவர் செனுப்பித்தார். எப்படி? அவர் வார்த்தையினாலே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1 பேதுரு 1:23. அறிவுள்ள வித்தினாலே அல்ல, ஜீவன் உள்ள வார்த்தையினாலே உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் நாளில் அவர் உயிர்த்தெழுப்பினார். தடையாய் இருந்த கற்களை குலைத்தார். எடுத்து போடுங்கள் என்று சொன்ன கட்டளை அதை செய்தது. ஆதியிலே வானத்தையும் பூமியும் வார்த்தையால் படைத்தவர். 7 நாட்களில் அல்லது 6 நாள்ல உலகத்தை சீரமைத்தவர். வார்த்தையின் மூலமே அதை செய்தார். இதோ வார்த்தையின் மூலமே உனக்கு நீ எழும்பாதபடிக்கு உன்னை தடைப்படுத்துகிற கல்லை இந்த வேளையில கர்த்தர் உடைக்கிறேன் என்று சொல்லுகிறார். கைகளை தொழிலே சொல்லாமா? ஆமென். விசுவாசி அறிக்கை பண்ணு. கர்த்தாவே, கல்லை எடுத்து போடுங்கள் என்று கட்டளை கொடும் என்றேன். நான் எங்கேயோ ஜெபிக்க முடியாதபடிக்கு, நான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழாதபடிக்கு, நான் கட்டப்பட்டு இருக்கும்படிக்கு பிசாசு என் வாழ்க்கையில அநேக தடை கல்லை போட்டு இருக்கிறான். தேவனே, தடை கல்லை உடையும். அல்லேலூயா. தடை கல்லை உடையும். ஆமென். உன்னே போகிற கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் அந்த கல்லறையின் இடத்திற்கு போகிறதற்கு முன்னே கர்த்தர் அவர்களுக்கு முன்னே கடந்து வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? மொத்தல்ல அவர்தான் சொல்றாரு, கல்லை எடுத்து போடு. அவன் கல்லை எடுத்து போடு. நடந்தது என்ன? மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று மார்த்தாள் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அநேக பேருடைய வாழ்க்கையில கல்ல புரட்டி போடுங்க, எடுத்து போடுங்கன்னு வானத்துல இருந்து கட்டளைய கொடுத்துட்டாரு. சிங்காசனத்துல இருந்து வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு. வாக்கு தத்துவம் வேற, கட்டளை வேற. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் சித்தம் கொண்டு கரெக்டா ஒரு டைமிங்ல ஒரு கட்டளை ரிலீஸ் ஆகும். அவர் தமது வார்த்தை அனுப்பி வாதையை நீக்குவார். வசனத்தை அனுப்பி விடுதலை ஆக்குவார், குணமாக்குவார். கரெக்டா அந்த வசனம் புறப்பட்டு வரும்.
அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் புறப்பட்டு வரும்போது அங்க விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்படி கட்டளை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அவிசுவாசமா கல்லை இப்ப எடுத்தா நாரிடுமே. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமா மற்றவர்களுக்கு தெரிந்து விடவுமே அப்படின்னு நினைச்சு விட்டு, கர்த்தர் நம் வாழ்க்கையில் கல்லை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு கூட அதற்கு நாமே ஒரு முட்டுக்கட்டையாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையில மரித்த காரியம் ஜீவனுள்ளதா மாறணுன்றதுக்காக கர்த்தர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆனால் நானும் என்னுடைய பாவ வாழ்க்கை, என்னுடைய மரித்து போன வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரிந்து விடுமே அப்படின்னு சொல்லி நானே அந்த கல்லை எடுக்க வேண்டாம் என்று முட்டுக்கட்டையாயிருக்கிறேன். கைகளை வைத்து சொல்லாமா? கர்த்தாவே, நான் முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது. நீங்க என் வாழ்க்கையிலிருந்து எதை எடுக்கணும் அப்படின்னு நீங்க கட்டளை கொடுக்குறீங்களோ அதற்கு நான் உம்மோடைய செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. கையில ஊத்தி ஜெபம் பண்ணுவீங்களா? அப்பா, என் வாழ்க்கையில நான் மரித்தவனாய் வைத்திருக்கிற எந்த கல்லா இருந்தாலும் சரி, அதை நானே எடுத்து போட கிருபை தாரும், கிருபை தாரும், பலன் தாரும். ஒருவேளை உங்களால எடுத்து போட முடியலன்னா கர்த்தர் தூதன் அனுப்புவாரு. ஒருவேளை தூதனை அனுப்பலன்னா மனிதர்களை வைத்து அதை எடுத்து போடுவார். ரீபா தூராமா ஷாத்தாரா தோகாதாலாபா கதாலாபா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தடைகளை உடைத்து எரிகிறவர். அல்லேலூயா. இயேசு அதற்கு பிரதியுத்தரமாய் சொன்ன வார்த்தை என்ன? 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. விசுவாசித்தா என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். தேவனுடைய மகிமையை காண்ப. ஆமென். நீ தேவனை பார்க்க முடியாதபடிக்கு, நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு மார்த்தாலே, இந்த கல் உனக்கு ஒரு முட்டுக்கட்டையாய் இருக்கிறது. நீ நாரும் என்று நினைத்து யூகித்து செயல்படுகிறாய். Don't go by your experience. Go by your faith, says the Holy Spirit right now. Amen. இப்படி செஞ்சா இப்படி நடக்கும்ன்றது உங்க அனுபவம் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி செஞ்சா அப்படி நடக்காது, வார மாதிரி நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கல்ல எடுத்தா நாரும். இது எக்ஸ்பீரியன்ஸ். இது மனித புத்தி. கர்த்தர் சொல்றாரு, கல்ல எடுத்தா லாசர் வெளியே வரும். இது கர்த்தருடைய ஆலோசனை. அது நிலை நிற்கும். பிசாசின் ஆலோசனை நிலை நிற்காது. கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ரீபாலா ஷகதலா பகதலபா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க வேண்டும் என்றால் அவிசுவாசம் என்று உன் வாழ்க்கையில் இருக்கிற கல்லை நீ புரட்டி போட வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு கல் இருக்கு, அது ஒரு தடக்கல், அவிசுவாசம் அந்த கல். ஹல்லேலூயா. நீ எழும்பாதபடிக்கு எழும்பின உன்னை முடக்குகிற ஒரு கல், அது அவிசுவாசம். தேவனால் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில தடையாய் இருக்கிற ஒரு கல் அவிசுவாசம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லையா? யாரை நம்பி நீ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? மனிதனை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையா இரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த லாசருவை மரித்து போன அந்த காரியத்தை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா மார்க் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் இல்ல, 5வது வசனமா 6வது வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்திற்கு போகிறார். எருசலேம் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் அற்புதம் செய்யலாம்னு நினைச்சா அங்க அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா 5வது வசனத்துல போட்டிருக்கு, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். ஏன்னா இயேசுவால எல்லாமே செய்ய முடியும்ல. ஆனா he was not able to do that because அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. மார்க் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மார்க் 6:6 ஞாபகம்.
அவளுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த பட்டணத்துல அவிசுவாசம் ஒரு தடகளா இருந்துச்சு, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதுக்கு தடையா இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உபதேசம் பண்ணினார். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று எழுதியிருக்கிறபடி, மகனே நீ கர்த்தருடைய வசனத்தை கேட்டாய் என்றால் அந்த அவிசுவாசம் விலகும், அந்த தடக்கல் ஒட்டை. அல்லேலூயா. இங்க கூட மார்த்தாள் ஒரு முட்டுக்கட்டையா ஒரு தடையா இருக்காங்க தடக்கல்லை உடைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. அப்ப அவள் இடத்துல கர்த்தர் ஒரு உபதேச வசனத்தை சொல்றாரு. அல்லேலூயா. அல்லது ஒரு விசுவாச வசனத்தை சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? என் வாழ்க்கையில இருக்கிற கல்லை எடுத்து போடுங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. மார்த்தாள போல நான் ஒரு தடையா இருக்கேன். இன்னைக்கு நான் அப்படி ஒரு தடையா இல்லாமல் அதை தகர்த்து எரிய எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 விஷயம். தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு மனிதர்கள் கல்ல வைத்து தடை பண்ணியிருப்பாங்க, அல்லது பிசாசு அந்த கல்லை வைத்து தடை பண்ணியிருப்பாங்க. இதற்கு சொல்யூஷன் கர்த்தர் கொடுக்கிறது இங்க. மனிதர்கள் அந்த கல்லை வச்சதுனால மனிதனை கொண்டே அந்த கல்லை எடுக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். கைகளை தொழிலையா சொல்லாமே. எந்த கை வச்சுதான் அந்த கையை எடுக்கும். அவனே அல்லேலூயா. எந்த பட்டயம் உனக்கு விரோதமா போச்சோ அந்த பட்டயமே உனக்கு சாதகமா மாறும். கோலியாத்தின் பட்டயம் உனக்கு விரோதமா இருந்தது, உன் தலையை சீவுகிறதற்கு அது எத்தனை பண்ணினது. ஆனால் தாவீதே, அந்த பட்டயத்தை தான் கர்த்தர் உன் கைகளில் கொடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டவே கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கைகளை விட்டு சொல்லாமா. எந்த கை அந்த கல்லம் புரட்டி வச்சதோ அந்த கையே அந்த கல்லை எடுத்து போடும். தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47வது வசனம். பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் தாவீதின் குமாரனே என்று கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நாம் தேவனை கூப்பிடாதபடிக்கு, நாம் ஜெபிக்க முடியாதபடிக்கு, நாம் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, நம்முடைய கண் திறக்கப்பட முடியாதபடிக்கு, நம் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதபடிக்கு ஜனங்கள் நமக்கு விரோதமாய் நம்மை அதட்டி நமக்கு ஒரு தடை கல்லை போடுகிறதை நாம் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மனுஷன் தடை பண்ணுவான். அல்லேலூயா. மாம்சம் தானே, அவன் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். இந்த மண்ணும் மாம்சமும் தேவனை அறிய முடியாதபடிக்கு கண்ணை குருடாக்குகிறது. குருடானவன் கண்ணு தெரியாதபடிக்கு, கண்ணு திறக்கப்படாதபடிக்கு ஒரு முட்டுக்கட்டைய போடுறாங்க ஜனங்க. அங்க இருக்க பிச்சைக்காரன் கத்துறான், உடனே இவங்க பேசாம இருறான்னு அவன் அதட்டுகிறதை நான் பாருங்க. நடந்தது என்ன? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, பட் ஹி, அல்லேலூயா, அவனோ, ஆனால் அவனோ என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. Some stone which is stopping you should not stop you always. நீங்க எந்த ஃபோர்ஸ்ல தேவனுக்காக கிரியை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி தடங்கள் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமான ஃபோர்ஸ் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஒரு உந்தும் சக்தி உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னும் அதிகமா கூப்பிட்டான். ஆமென். அதான் விசுவாசம். அல்லேலூயா. நீ கத்து, நீ அதட்டுனா அடுத்து என் ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன், இன்னும் அதிகப்படுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அப்படியே இருப்பேன்னு சொல்லல, இன்னும் அதிகப்படுத்துவேன். என்னை பாடுகள்னால என்னை முழுசா நிரப்புறியா? பவுல் சொல்றாரு, நீ என்னை
எத்தனை கட்டுகள்ல, எத்தனை காவல்ல, எத்தனை உபத்திரவங்கள்ல பிசாசே நீ என்னை கொண்டு போனாலும் நான் எங்கெல்லாம் போறனோ இன்னும் அதிகமா சத்தியத்தை சொல்லுவேன். சத்தியம் கட்டப்படவில்லை. கர்த்தருடைய வசனம் கட்டப்பட்டு இருக்கவில்லை. நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவின் சுவிசேஷம் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. அந்த கட்டுகளே அவனுக்கு சுவிசேஷ வாய்ப்புகளை தந்தது. ரோம அரண்மனைக்குள்ள யாராவது போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இவன் கைதியா போனதுனால சுவிசேஷத்தை அறிவிக்க முடிச்சது. அகிரிப்பா ராஜா கிட்ட சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? இவன் கைதியா போனதுனால அறிவிக்க முடிச்சது. அல்லேலூயா. இவன் கப்பல் சேதத்துக்குள்ள போனதுனால அறிவிக்க முடிச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசே, எத்தனை முட்டுக்கட்டைகளை போட்டாலும், நீ எத்தனை தடைகளை என் முன்னாடி போட்டாலும், நான் இன்னும் வல்லமையா எழும்புவேன். சொல்லுங்க, நான் இன்னும் வல்லமையா எழும்புவேன். எழுப்புதல தடை பண்ணுகிறதுக்கு எத்தனை ஆவிகள் எனக்கு விரோதமாய் நின்னாலும், இதோ நான் இன்னும் வல்லமையா ஜெபிப்பேன். இன்னும் வல்லமையா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். சத்தம் இரவும் பகலும் அவரை நோக்கி நான் கத்துவேன். அவரை நோக்கி நான் கெஞ்சுவேன். எழுப்புதலுக்காக என் தேசம் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் வைராக்கியமாய் தேவனை நோக்கி, தாவீதின் குமாரனை நோக்கி கதறுவேன் என்று சொல்லி ராக்கா துராலா ஷேகாதடகலபா நடந்து என்ன தெரியுமா? இயேசு நின்றார். ஆமென். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, யாரு? இவனை அதட்டின ஆட்கள் அந்த அவர்கள். அல்லேலூயா. அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. மேல இருந்து அழைப்பு, காலிங் வந்துட்டா போதும், உன்னை தடை பண்ண வாயிலாம் திடன்கொள் எழும்புன்னு சொல்லும். அல்லேலூயா. எந்த கல்லை எவன் போட்டானோ அவன் கையில இருந்து அந்த கல்லை எடுக்க. அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கட்டளையிட ஆகும், சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேலே ஷேகாடகதலபா. அல்லேலூயா. ஆமென். தேவனை பார்க்க முடியாதபடிக்கு, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் செயல்படும்படியா இதோ அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை நோக்கி மார்க் 5ஆம் அதிகாரத்துல அவர் படகுல போய் கொண்டிருக்கிறார். அங்க ஒரு தடை. அல்லேலூயா. சீஷர்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு அங்க புயலையும் காற்றையும் அனுப்பி கடலை கொந்தளிக்க பண்ணி ஒரு தடையை உண்டு பண்ணுகிறான். நான் சொல்லுகிறேன், முன்னே போகிற கர்த்தர் தடைகளை உடைத்து எறிவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவனை நோக்கி நீங்க பார்க்க முடியாதபடி, தேவனிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைய நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி முன்னாடி பிசாசு ஒரு தடைய போடுறானா, பிசாசு அந்த தடை இடுவார். ரகா தூலாபா. கர்த்தர் அதை செய்வார், அதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்த கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அவர் எழும்பி நின்று சொன்னது என்ன தெரியுமா? 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? எந்த பிசாசு இயேசுவின் இடத்தில் எந்த மனிதனை பிசாசு இயேசுவின் இடத்தில் அவன் போகாதபடிக்கு கட்டி வைத்திருந்தானோ, அதே பிசாசு அந்த லேகியோன் பிடித்த அந்த மனிதனை இயேசுவின் காலடியில கொண்டு வந்து போடுது. அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. பின்பு அவர்கள் படகுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து இவர் பிரேத கலைக்கு போல லாசருல நம்ம பார்த்தோம். இவர் கல்லறைக்கு போய் தடை உடைக்கிறார். ஏன்னா அந்த கல்லு மனுஷன் போட்டான், மனுஷன் கையினாலேயே அந்த கல்லை எடுக்க வச்சிட்டாரு. அல்லேலூயா. இங்க பிசாசு ஒரு தடகல்ல போட்டுருக்கான். அல்லேலூயா. பிசாசு இந்த மனிதனை கட்டி வச்சிருக்கான் சிந்தனையில. அல்லேலூயா. He has possessed him. நீங்க அங்க அநேகரா இருக்கிறனால லேகியோன் என்று அந்த பிசாசு சொல்லுது. நிறைய பிசாசு இருக்குது உள்ள, எல்லாம் கட்டி வச்சிருக்கு இந்த மனுஷனை. தேவனுடைய ஒளியை பார்க்க முடியாதபடிக்கு இந்த பிசாசு கட்டி வச்சிருக்கு. இயேசு எப்ப அந்த பட்டணத்துல வந்து கால் வச்சாரோ, அந்த மனுஷன் ஓடி வந்து இயேசு பாதத்துல வந்து விழுறான். அல்லேலூயா. ஆமென். ஓடி ஒளிஞ்சிருக்கணும்ல, கரெக்டா இல்லையா? இவன் இயேசு பாதத்துல வரணும். அவனுக்கு தெரியும் கர்த்தர்கிட்ட மறையவே முடியாது.
ஹல்லேலூயா. எங்க போய் மறைஞ்சாலும் இயேசு வந்துரு. ஹல்லேலூயா. அவர் கண்களுக்கு மறைவாய் எதுவுமே கிடையாது. யோனாவே, நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஓடி போய் கீழ்த்தட்டில் படுத்துக் கொண்டிருக்கலாம். உனக்காக ஒரு மீனையும் ஒரு புயலையும் அனுப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. பிசாசுக்கு அது நல்லா தெரியும். ஹல்லேலூயா. சரண்டரா வராம. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த லேகியோன் பிடித்த, இந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு எது தடையா இருந்துச்சோ அந்த தடைக்கல்ல வச்சே கர்த்தர் அவனை இயேசுவினிடத்தில் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது எப்படி சொல்றேன், இயேசுவினிடத்துல இந்த மனிதனை கொண்டு வந்து போட்டதே அந்த பிசாசு தான். பிசாச வச்சே அந்த கல்லை எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த இடத்துக்கு போலாமா? வாசிங்க. மார்க்கு கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடே ஒருவர் சொல்லிக் கொண்டார். அவருடைய அங்கலாய்ப்பு என்ன? We came prepared to see the body of Jesus. Hallelujah. Amen. Hallelujah. They came prepared. அவங்க கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சரீரத்தை அவங்க நற்கந்தத்தினால பூசி அந்த சரீரத்துக்கு இந்த கடைசி ஃபியூனரல்ல பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வராங்க. அவர்களுக்கு தடையாய் இருக்கிற அந்த கல்லை யார் எனக்காய் புரட்டுவார்கள் என்று புலம்புகிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. மகனே, மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, புலம்புகிறதை நிறுத்தி விடுங்க. உங்களுக்காக உங்களுக்கு முன்னே போகிறவர் கிரியை செய்து விட்டார். அல்லேலூயா. தடை கல்லை உடைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மனுஷன் இல்லையா, பிசாசு கூட இல்லையா இந்த கல்லை நகர்த்துறதுக்கு? தேவன் தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. 4வது வருஷம். அந்த கல் எத்தனை பெரிதாய் இருந்தாலும் அது உங்களுடைய சித்தத்திற்கு, யோசனைக்கு, உங்க நினைப்புக்கு மிகவும் பெரிதா இருக்கலாம். இந்த கல்லை நான் எப்படி புரட்டுவேன், இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி முடிப்பேன்? அல்லேலூயா. Don't compare your strength with your challenge. அல்லேலூயா. உங்க தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கலாம். உங்க கூட இருக்கிற கர்த்தரை பாருங்க. உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரெங்கையும் பாக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற. அல்லேலூயா. ஒருவன் பலவீனமா, அவன் சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனா அவன் விசுவாசத்துல பலவானா இருந்தா அவன் எல்லாத்துலயும் பலவான். அல்லேலூயா. Hallelujah. If you're weak in faith, you're weak everywhere. Hallelujah. If you're strong in faith, you're strong everywhere. Hallelujah. Amen. விசுவாசத்துல அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தரை ஆணித்தனமா நம்பினான். அல்லேலூயா. என்னோட சரீரம் பலவீனமா இருந்தாலும் என் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் என்னில் இருந்து ஈசாக்கை பிறப்பிக்க பண்ணுவார் என்று அவன் விசுவாசித்தான். அத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எல்லா கருப்பு சர்ப்பங்கள் கட்டப்படுகிறதை பாருகிறேன். அது வாயை கட்டர் உடைக்கிறதை, கட்டுகிறதை பார்க்கிறேன். தூராவாலா ஷாகாதாடாவா. சர்ப்பத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் எனும் தடைகளை போட்டிருக்கலாம். மகனே, மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவிசுவாசத்தை ஒட்டைகிறார் இந்த வேலையை. ஈத்தாரா ஷகாதாலாபா. ஹல்லேலூயா. கல்ல உடைக்கிறதுக்கு கர்த்தர் இதோ ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நீ பார்க்க முடியாதபடிக்கு, கர்த்தரை நீ சந்திக்க முடியாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடக்கல்ல தேவனே அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க புலம்பிட்டு இருக்க கர்த்தர் கிரியை செஞ்சாரு. அல்லேலூயா. செங்கடல் பிளக்குற நேரத்துல இப்படி சொல்றேன், செங்கடல் வழி உண்டு பண்ணவே இல்லை. ஜனங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
பின்னாடி எகிப்து, இந்த வனாந்திரத்துல நாங்க சாகும்படிக்கா மோசேவே அழைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னிடத்தில் முறையிடுவது ஏன்? நீங்கள் தொடர்ந்து போங்கள். அல்லேலூயா, கோ ஃபோர்த். தொடர்ந்து போங்க. ஆமென். அவன் கோலை உயர்த்தின உடனே வழி உண்டானது, தடை ஒட்டைந்தது. ரீகாபாலா ஷேகாதாலாபா. உன்னை துரத்தி கொண்டு வருகிற எகிப்து பெரிதாயிருக்கலாம். உன்னை துரத்தி கொண்டு வருகிற பார்வோன் உலகத்தையே ஆளுகிற பெரிய ராஜாவா இருக்கலாம். ஆனா அந்த தடகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எந்த வழியாய் அவர்கள் உங்களை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே வழி அவர்களுக்கு சாவு மணியாய் மாறும். உன்னை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு அவர்கள் வலை வீசினாங்களோ அந்த வலையே அவர்களை பிடித்து விடும். அல்லேலூயா, ஆமென். யோசபாத்தின் நாட்கள்ல 1 நாளாகும் 20வது அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக 3 ஜன கூட்டம் அல்லது 3 தேசங்கள், அம்மோன் புத்திரர்கள், மோவா புத்திரர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவங்களோடு இருந்தது மாம்ச புயம், உங்களோடு இருக்கிறது ஆவியின் புயம், நான் உங்களோடு இருக்கேன் போங்கன்ற. இவர்கள் போய் துதித்து பாடும்போது பட்டயம் அவர்களுக்குள்ளே ஒன்றோட ஒன்று வெட்டி அவர்கள் மாண்டு போகிறார். அல்லேலூயா. கொள்ளை பொருள்கள் 3 நாள் முழுவதும் யோசபாத்தின் யூதா தேசத்தின் ஜனங்கள் போய் அதை கொள்ளையிட்டு வந்தார்கள். அல்லேலூயா. சத்ரு உனக்கு விரோதமா எடுக்கிற பட்டயம் அவனுக்கு விரோதமா திரும்பும். அல்லேலூயா, ஆமென். எந்த வழியில போய் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கலாம் என்று பார்வோன் நினைச்சானோ அதே வழி அவனுக்கு சாவு மணியாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தரே இதை செய்வார். அல்லேலூயா. கண்ணியை அவன் வைத்தான் என்றால் அந்த கண்ணி அவனுக்கே கண்ணியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஈபாலா ஷேகாதாலாபா. அல்லேலூயா. அது எத்தனை பெரிதான கல்லா இருந்தாலும் சரி, அது எத்தனை பெரிதான கல்லா இருந்தாலும் சரி, நீ எரிகோ மதிலை சுத்துவதும் துதிப்பதும் தான் வேலை. ஆமென். அந்த மதில் விடும். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? தடையா இருக்கிற நடு சுவரை கர்த்தர் உடைப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. ஆர்ப்பரி மகனே, மகளே, ஆர்ப்பரி. கர்த்தர் இதோ கிரியை செய்வார். உன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு நீ விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். துதி என்பது ஒரு விசுவாச அறிக்கை. அவன் சொல்லி பட்டணத்தை யோசுவா சொல்றாரு, பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆர்ப்பரிங்கன்னு. கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து எக்காலத்தை ஊதும்போது எரிகோ மதில் எந்த ஒரு பெரிய ஆயுதம், எந்த ஒரு பெரிய எந்திரம் வந்து இடிச்சாலும் அதை இடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் இடித்தார். நீ ஜெபிக்க முடியாதபடிக்கு, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை நீ சுகந்தரிக்க முடியாதபடிக்கு, நீ ஆவியில வளர முடியாதபடிக்கு உன்னை தடைப்படுத்துகிற எந்த மதிலா இருந்தாலும் சரி, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லத்தக்கதாக ரிபாதா டாஷி ரிகாபதோ ரமௌஷா ரௌதோரி வேஷை கடகதலவா. கத்த சொல்லுகிறது கேளுங்க. இன்னைக்கு அது தடையா உங்க கண்கள் முன்னாடி இருக்கும். நடுச்சுவர கர்த்தர் உடைச்சார் கல்வாரி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? யூதர் புறஜாதிய பண்ணின், இவன் அவனை நாயின், சாரி ரிவர்ஸா சொல்லிட்டேன். இவர்கள் நாயின்னு சொல்லுவாங்க, இவங்க பண்ணின்னு சொல்லுவாங்க. இவங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத நடுச்சுவர் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? சமாரியாவுல சமாரிய ஸ்திரீயின் இடத்துல இயேசு யூதனாய் இருந்து போய் இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசணும். சமாரிய ஸ்திரீ சொல்றான், நீ யூதரா இருக்க என்கிட்ட பேசுறீங்க? அல்லேலூயா, ஆமென். அததான் உடைக்க வந்திருக்கு. அல்லேலூயா, ஆமென். பிரிவினை ஆகிய நடுச்சுவரை கர்த்தர் உடைப்பேன் என்று வாக்குப்பட்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சில காரியத்தை தேவ தூதனை அனுப்புனா கூட அது உடையாம இருக்கலாம். கர்த்தரே உடைப்பார். அல்லேலூயா. அவரே இறங்க தூதன் அனுப்பல, அவரே கல்வாரி சிலுவையில் இறங்கி வருகிறார். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறேன். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உனக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு. அல்லேலூயா. நீங்க அங்க போக முடியாதபடி, அவங்க இங்க வர முடியாதபடி கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்கலாம். கல்வாரி சிலுவையில் அதை கர்த்தர் உடைத்தார். அந்த தடைகளை என்னால கண்ணால பார்க்க முடியல. எரிகோ மதுலா இருந்தால் பார்க்க முடியுது, வெட்ட முடியுது. ஆனா இதை என்னால வெட்ட முடியல. இது ஒரு பேரியரா இருக்கு, இது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு, என் மைண்ட்ல ஒரு பேரியரா இருக்குன்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. அதையும் கல்வாரி சிலுவையில கர்த்தர் உடைச்சார். எத்தனை அரண்கள் உன்னுடைய சிந்தனையில் கட்டுகளா இருந்தாலும் உடைக்க என் கர்த்தர் வல்லவர். மலையை நீ பெயர்ந்து சமுத்திரத்து தள்ளுண்டு போய் என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லு. நீ சொல்ல கர்த்தர் அதை செயல்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உனக்கு முன்னாடி போகிறார் என்பதை நீ மறந்து விடாதே. தடையை உடைப்பார், தடையை உடைப்பார், நடு சுவரை கிழிப்பார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று கட்டளை கொடுத்து மனிதர்களுடைய கையினால் அதை எடுக்க வைப்பார், தூதலுடைய கையினால் எடுக்க வைப்பார். பிசாசு அதை முட்டுக்கட்டையா போடுறான், பிசாசின் கையின் மூலமா அதை எடுப்பார். It is not a waste. நீ கிரியை செய்ததெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அந்த கந்த வர்க்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அந்த கல்லை யாராவது புரட்ட மாட்டாங்களா எனக்காக? இந்த கந்த வர்க்கத்தை என் இயேசுவின் சரீரத்துல நான் வந்து கொடுக்கணுமே. ஒரு ஆஃபரிங்க நான் கர்த்தருக்கு கொடுக்கணுமே. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுமே. நான் கர்த்தரை பார்க்கணுமே என்று வந்து கொண்டிருக்கிற உனக்கு ஒரு கல் தடையா இருக்கிறதா? அந்த கல்லை தூதன் எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். பூஷா தூதனை வைத்து நான் அதை எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோப ஏரோது சிறை சேதம் பண்ணி விட்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். ஒரே தடை. அல்லேலூயா. ஏரோதுன்றவன் ஒரு தடையா இருக்கான். அவன் ஏரோதுன்றவன் ஒரு தடையா இருக்கான். அடுத்து யூதர்களை பிரியப்படுத்தும்படிக்கு பேதுருவை அவன் பிடித்து வைக்கிறான். அவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆவது அதிகாரம். தடையாய் இருக்கிற அந்த காரியத்திற்காக சபை ஜெபிக்கிறது. அல்லேலூயா. சபை வேற ஒன்றும் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் பிரேயிங். அல்லேலூயா. ஆமென். நடந்தது என்ன? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பேதுரு எழும்பாதபடிக்கு அவன் கையிலே சங்கிலிகள் கட்டி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சங்கிலிய அந்த தூதன் தொடல, பேதுருவை தொட்டான். இன்னைக்கு தடை அந்த சங்கிலி இல்ல. மகளே நீதான் உன்னை கத்த தொட்டார்னா உன் கையில இருக்கிற சங்கிலி ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சி விழும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேலையில தொட்டு கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆமென். என்ன தொடுங்கப்பா. என் வாழ்க்கையில முட்டுக்கட்டையா தடைக்கல்லா இருக்கிற எல்லாத்தையும் நானே உடைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கையில செழிலால் கயிறுகளை கட்டி ஒரு தடையை உண்டு பண்ணி வைத்திருந்தாள். சிம்சோன் சொல்றான், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்த போது அது நூல் பிரியுது போல் பிஞ்சு போச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவனுக்கு எதுவுமே தடையா இல்லை. ஆவியானவர் அவன் மேல வந்தா எதுவுமே அவனை ஸ்டாப் பண்ணல. ஆனா அவனே ஒரு தடையா இருந்தான். அவன் ரகசியத்தை சொன்னது நிமித்தம் அவன் தலையில இருக்கிற உடன்படிக்கையாகிய முடி சிரைக்கப்பட்டு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு
வேடிக்கை பொருளாய் மாறுகிறான். மகனே, மகளே, அநேக நேரத்துல சிம்சோன் மாதிரி நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாய். ஆனால் தெளிலாலோடு நீ உறவு கொண்டிருப்பது நிமித்தம் நீயே உன் வாழ்க்கையில் சங்கிலிகளை போட்டுக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சிம்சோனுக்கு இறங்கியது போல உனக்கும் இறங்குவார் என்றார். அவன் கைகளில் 2 தூண்களை அவன் உடைத்து அவன் சாகும்போது அநேக பிலிஸ்தர்களை கொன்றது போல உன் வாழ்க்கையில ஜீவனை பிரவேசிக்க பண்ணுகிற கர்த்தர் இதோ அதை செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லா சங்கிலிகள் தெரிபடுகிறதை பாருங்க, மரண கட்டுகள் உடைகிறதை பாருங்க. அல்லே லூயா, அல்லே லூயா. அமேன் சொல்லாமா? நம்ம வாசித்து முடிக்கலாம். மார்க்கு கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம். மார்க் 16வது அதிகாரம் 4வது வசனம். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அந்த கல் தள்ளப்படுறத கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அந்த கல் தள்ளப்படுகிறதை பார்ப்பாய். ஆமென். அந்த மலை பெயர்க்கப்படுகிறதை பார்ப்பாய். அந்த காட்டுத்தி மரம் போய் சமுத்திரத்துல விழுகிறத கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தட கல் உடைகிறதும் கண்கள் காணும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க எதையோ கர்த்தரிடத்துல பார்க்கணும்னு வரீங்க. ஆனா கர்த்தர் தம்மை உங்களுக்கு முதலில் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனை நீங்கள் பார்க்க வருகிறதற்கு முன்னே அவருடைய வார்த்தை உங்களை தொட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த கர்த்தரை நீங்கள் பார்க்கிறதற்கு முன்னே அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். You are searching for Jesus, a heavenly visitation, a spiritual experience. God is sending you a message. Hallelujah. Amen. Hallelujah. நம்ம கர்த்தரிடத்துல ஒண்ணு எதிர்பார்ப்போம். ஆனா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வேற ஒண்ணு பெருசா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அந்த நேரத்துல உனக்கு அது தேவையில்லை, இதுதான் தேவை. அல்லேலூயா. God knows what to give to you at the right time. எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என் பிள்ளைக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமாய் பதிலளிப்பார். வித்தியாசமா பதிலளிப்பார். Hallelujah. He will answer your prayer differently. அவன் நம்ம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு செய்வாரு. அல்லேலூயா. இந்த ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருக்கீங்க, நான் சொல்றேன், கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கென்றே செய்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கர்த்தரை நீங்க பார்க்கிறதற்கு முன்னே உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தரை நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்னே அவருடைய சத்தத்தினால் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? பயந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நல்ல அந்த மீகா 2:13 நம்ம பார்த்தோம்ல, நமக்கு முன்னே செல்லுகிற கர்த்தர் தடைகளை உடைப்பார். அப்போதான் அவர்களுடைய ஜனங்கள் உட்பிரவேசிக்க முடியும் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள உட்பிரவேசிக்கணும்னா நமக்கு முன்னே கர்த்தர் போகணும். அல்லேலூயா. அப்பதான் தடை உடையும். அல்லேலூயா.
உயிர்த்தெழுந்த கர்த்தர் முதலாவது அவர் தான் முதலாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், பின்பு நாமெல்லாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா, உயிர்த்தெழ போறோம். அல்லேலூயா. இப்போ முன்னாக இயேசு போனோம். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவங்க கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவின் அடிச்சுவடுல நம்ம போனோம். அல்லேலூயா. அவர் தான் முன்னோடி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவர் ஃபோர் ரன்னர். ஹி இஸ் a ஃபோர் ரன்னர். திரைக்குள் போகிற நம்பிக்கை நங்கூரம் அவரே. அல்லேலூயா. நமக்கு முன் திரைக்குள் போகிறார் நம்பிக்கை நங்கூரம். அவர் உள்ள போயிட்டாருன்னா நம்மலாம் போயிடலாம். அல்லேலூயா சொல்றாரு, கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னாடி போயிட்டாரு, இப்ப நீங்க சீஷருக்கு போய் சுவிசேஷத்தை கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமாமே. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்னாடி நான் போறேன், கவலைப்பட. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதை நான் போய் ஆயத்தப்படுத்தி உனக்கு முன்னாடி நான் போறேன். அரேபை தேரே ஷிகா தலபா கலபா. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுனிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர். அல்லேலூயா. ஆமென். இந்த எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கிறிஸ்துவ காணணும் போல ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவத்தை அவங்களுடைய அவிசுவாச இருதயம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்கள் கட்டப்பட்டு இருந்தது. கிறிஸ்து அவங்க பக்கத்துல இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு பேரியர் இருந்துச்சு. வசனம் வாசிக்கலாமா? 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவங்க கண் ஒரு தடை இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்களால கிறிஸ்துவ கரெக்டா பார்க்க முடியல. கிறிஸ்து கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, கிறிஸ்து தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம், ஆனா அது தேவனுடைய வார்த்தை என்றே நீங்கள் அறியாமல் இருக்கலாம். கிறிஸ்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு, ஆனா கிறிஸ்து பேசுறாருன்றதை அறியாமல் நீங்கள் சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்ட வார்த்தை அது உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். அவர்கள் சாட்சியாய் சொன்ன வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் இங்க தங்கிருன்னு சொல்றாங்க. 31வது வசனம். அப்பொழுது 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயமும் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அப்படின்னு சொல்லாமா? நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை, அதான் மெசேஜ். எப்படி மறுதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் அந்த கல்லறைக்குள் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மெசேஜை கர்த்தர் தூதன் மூலமா கொடுத்தாரு. அதே மாதிரி God will give you first message. Hallelujah. Then he will show himself to you. Hallelujah. அதான் மகிமை. ஆமென். எம்மா ஒரு சீஷர்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தாரு. அவங்க இருதயம் கொழுந்து விட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னை வெளிப்படுத்தி மறைந்து போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய கிரியை எப்படியாவது பார்த்துணும்னு நினைக்கிற மகனே, மகளே, தாயாரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, God is giving you message. Amen. Then he will show himself. Then you will see the glory of God. Hallelujah. Hallelujah. Amen. மெசேஜ விட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். Hallelujah. Do not leave the message. மெசேஜ் தான் உங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. Hallelujah. Don't leave the message. Message is the one which will take away all the strongholds, barriers, stumbling blocks. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை என்னும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் தடைகள் உடையாது. ஆனா அந்த வசனத்தை நீங்க எப்போ ஏற்றுக்கொள்றீங்களோ தடை உடையும். மேன் லீதியால் என்கிற ஒரு மகளோடு பவுல் பேசின போது கர்த்தர் அந்த இருதயத்துல இருந்த தடைய உடைச்சி அந்த இருதயத்தை திறக்கிறாரு. அவளுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி செல்கிறது.
அல்லேலூயா. இருதயத்துல இருக்கிற எல்லா தடை இன்னைக்கு உடையட்டும். ஆமென். தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பூட்டு போடுகிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். தேவனே திறக்கப்படட்டும். உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறப்பானடா. ஆமென். அவருடைய சத்தம் முதலா வரும், அதுக்கப்புறம் தடை உடையும். அல்லேலூயா. நீ கர்த்தரை பாரு, அப்பொழுது நான் அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவன் என்னிடத்தில் பிரவேசிப்பான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல மெசேஜ வாங்குங்க, கர்த்தர்கிட்ட இந்த சித்தத்தை கேட்டு வாங்குங்க. அல்லேலூயா. அதுல அவிசுவாசியாயிராம விசுவாசியா இருங்க. இரண்டாவது, இந்த மெசேஜுக்கு அப்புறம் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். கர்த்தரை நீங்க தரிசிப்பீங்க, கர்த்தருடைய மகிமையை நீங்க காண்பீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, எங்களோடு கூட நீ தீர்க்க தரிசனமாய் பேசின கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா, பேசினது நான் அல்ல, பேசினது நீரே என்று இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரத்யட்சமான அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். இந்த தூதன் அந்த தடை கல்லை தள்ளி புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தது போல, இதோ மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தடை கல்லை மறுபடியும் அதே இடத்திற்கு போடுகிறதற்கு எந்த ஒரு மனித சக்தியினாலும் எந்த ஒரு பிசாசின் சக்தியினாலும் கூடாதபடிக்கு அந்த கல்லின் மேல் ஒரு தூதரை உட்கார செய்தவர் என் கர்த்தர். இதோ அதை புரட்டினார்னா யாரும் திறக்காதபடிக்கு பூட்டுகிறவரும் யாரும் பூட்டாதபடிக்கு திறக்கிறதுமாக கர்த்தர் சொல்லுகிறார். நான் திறந்தனா எவன் பூட்டுவான், நான் பூட்டினா எவனால திறக்க முடியும்? ரபா துராபா காபாபா. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கதவு பூட்டப்படுதுன்னா அது கர்த்தர் இன்னொரு கதவை திறக்கிறதற்கு ஏதுவா இருக்கும். மகனே மகளே, அது பூட்டப்படுகிறது என்றால் கர்த்தர் இன்னொரு காரியத்தை திறக்க போகிறார் என்பதை அறிந்துகொள். அறிந்துகொள். ரீபாதோ அபௌதடா நௌதலகதலபடகதலபா. சிலுவை என்கிற வார்த்தையை பாருங்க. வாழ்க்கையில சிலுவை இல்லை என்றால் கதவுகள் திறக்கப்படாது. தேவனே, கதவுகள் திறக்கப்படாது, கதவுகள் திறக்கப்படாது. ரிகாபா தூடாபா காலாபா. எல்லா கள்ள தவளைகள் எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லா கள்ள தவளைகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி 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 அக்கினி. தீர்க்க தரிசனம் வர வாய்களை விரிவாய் தர அது மேல தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபாலாபா. சூறாவளி காற்றுகள் புறப்பட்டு வரட்டும். தேவன் அக்கினி அக்கினி. ஒரு அழகான பட்டர்ஃபிளைய பாக்குறேன். கர்த்தர் இதோ ஒரு ஜெனிப்பிக்கிற அனுபவத்திற்குள்ள அநேக பேரை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அக்கினி அக்கினி. எப்படி ஒரு புழு பட்டாம்பூச்சியாய் மாறுகிறதோ, வாழ்க்கை மண்ணுக்குரியதாய் மரித்தவனாய் இருந்தாயே லாசருவே, உன்னை கர்த்தர் அந்த கல்லை புரட்டுங்கள் என்று கட்டளை கொடுத்து இதோ நாரி போன உன்னை உயிர் தெழுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். உன் விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிற இந்த வேலையில ரே பாகாபா தோ ரிபாதலபா ரீபா கபௌதலபா ரௌதடபா தீபலகடகதலபா. அக்கினி அக்கினி. எந்த மகன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று நீ நினைக்கிறியோ அந்த மகன் உனக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு நிற்பான். ரீ பாகாதலபா. நீ விசுவாசித்தால் அதை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பெற்றோர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க என்று நீ நினைக்கிறாயோ, இன்று அதை செய்வேன் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை புறப்பட்டது. எழும்பி கல்லுகளை புரட்டி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கர்த்தர் இதோ தரிசனத்தை பவுலுக்கு காண்பித்து விட்டார். அனனேயாவை கூப்பிட்டு பவுலை விடுதலை பண்ணு என்று கர்த்தர் இதோ பேசி கட்டளையை கொடுத்து விட்டார். அனனேயாவே, தடையாய் இருந்த சவுலுடைய கண்களை நீ திறக்கும்படிக்கு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுலுடைய கண்களை நீ திறக்கும்படிக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கட்டளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். தொடு, அந்த கல்லை தொடு, அந்த கல்லை தொடு, அது ஒட்டையும், அது நிர்மூலமாகும். ரே பா தா டா கா தா லா பா கா தா லா பா ருபா தா டா பா ரிபு டா கா தா டா கா தா லா பா. உன் கையில இருக்க சங்கிலி ஒட்டையும். அதை தொடு ரிதாதாதா ரூகபௌதலபடகதலபா. ஷெய்தியேலின் குமாரனாகிய செருபாபேலே, பர்வதம் எம்மாத்திரம், உனக்கு முன்னாடி நிற்கிற பர்வதம் எம்மாத்திரம். இதோ ரிபேக்கே ஷேக்கடகதலபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கிருபை உண்டாக கடவுது என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக. பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்னாடி எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய், அவைகளை பதராக்குவாய். ரிவே துடபலபா ருது டமா துரிபலபடகலபா. அக்கினி புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற எல்லா சுவர்கள் நெர்சானியும் தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. பொல்லாத பின்தொடர்ந்து வருகிற நாயின் வல்லமைகள் தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. அக்கினி, அக்கினி, அக்கினி தட்டைகளை ஒட்டைக்கிறவர் முன்னே சொல்லுகிறார். நாடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று இதோ மெய்ப்பெண் கூக்குரல் இடுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், there is a message for you my dear friend, there is a message for you my dear children. I will give you the message and you will see my glory, you will receive my message and you will see my miracle. First there is a message and then there is a miracle. First there is a message and then you will see the glory of God. Roka லௌதிரிவே ஷேகபலகதலபடகதல கிரீஷ் செய்யும தேவனே. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். மரண ஆவிகள் எரியட்டும். தேகா பாகா டாகா தாலாபா. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற வேலை பலுகள் இதோ இயேசுவின் நாமத்தினால உடைந்து உருண்டு ஓடட்டும். தடை கல்லே சேசின் ஆவியே உன்னை முறிக்கிறேன். தேராக்கபாவுலதலபா ரௌதடகதலபா. ஜூம் மீட்டிங்க ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் உடையுது, ஒட்டையுது, ஒட்டையுது. ரக்காபா தாடாகா தாடா கதாடாகாலாபா. தேவனுடைய வசனத்தை கவனிக்க முடியாதபடிக்கு சிந்தனையில கட்டி இருக்கிற எல்லா அறங்கள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது, நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. ரகதடகதலகடகதலபா ரிபடகதலபடகதலபா. அக்கினி, 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 அக்கினி. எலியாவே, உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் இதோ பாகாலுக்கு மண்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடைப்படுத்துகிற அந்த கல்லை கர்த்தர் புரட்டும்படிக்கு இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டு அக்கினியை வர பண்ணுகிறார், அக்கினியை வர பண்ணுகிறார். அந்த அக்கினி கோணலானவைகளை நேராக்கும். அந்த அக்கினி சகல மாம்சத்தை பட்சிக்கும். உன்னில் தடையா இருக்கிற மாம்சங்கள் எரிவதாக, மாம்ச கட்டுகள் எரிவதாக. ரோகா தா டா கா லா பா. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பின தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும், 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 உயிர்ப்பிக்கப்படும். ரகே பாதா டா பாடா கதா லா பா. ஊழியத்தை போக முடியாதபடிக்கு பண தேவையே இயேசுவின் நாமத்துல நீ ஒரு தடைக்கல்லாய் ஒருவேளை இருக்கலாம். ஊழியத்தை தடை பண்ணுகிற பண தேவைகள் எரிவதாக, 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 எரிவதாக. அந்த கல் முறிந்து ஓடட்டும். சகாயரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து பாடையில் போடும், பாளையத்துல போடுறாக்கபா ரீகபலோகதலபடகதலபா. அடிக்கடி சொப்பனத்துல சீட்டுப்படுத்துகிற இச்சை நாவிகள் இந்த வேளையில எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது மகளே, எரிந்து கொண்டிருக்கிறது மகனே, எரிந்து கொண்டிருக்கிறது. தீபாதாடாபா ஊடாபா காதாலாபா. சுக்கானை உன் கைகளில் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கப்பலை இயக்கு, அந்த கப்பலை இயக்கு. இதோ அந்த கையில கர்த்தர் கொடுக்கிறார். எந்த தடைகளை கர்த்தர் முறிகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பாதையை செவ்வை பண்ணுகிறார். ரீகா ருதோடகதடகதலபகதபா நோஷடகதடகடகதலபடகதலபா. வல்லமை புறப்பட்டு வந்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. சித்தத்தை மாத்திரம் செய்யங்களை ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து ஜபிக்க, இரவு முழுக்க ஜபிக்க, ஜாமம் காத்து ஜபிக்க, ஜப வீரர்களாய் ஜாமக்காரர்களாய் எங்களை மாற்று. தடைகள் உடையிட்டு. Jesus name I pray. Amen. Praise God. விலையேற பெற்ற ஒரு வாட்ச் பாருங்க. நேரம் என்பது ரொம்ப விலையேற பெற்றது. அது வேஸ்ட் ஆகியும் சொல்றாரு. வாட்ச் காமிச்சு சொல்றாரு. டைம் வேஸ்ட் பண்றீங்க. போன் பண்றதுலயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுலயோ, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறதுலயோ, யூ ஆர் வேஸ்டிங் டைம். நாட்கள் பொல்லா, காலம் பொல்லாத இல்ல நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. விலையேற பெற்ற நேரத்தை God bless you. ஒவ்வொரு